பிறவி குணமே சாந்தமும் அமைதியும் உடைய கன்னி ராசிக்காரங்கள எப்பொழுதுமே வியாபார சிந்தனை உடையவங்க. இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா கூட அந்த இடத்துல ஏதாவது காரியம் இருந்தா மட்டும் தான் போவாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறதுல கன்னி முதன்மையானவங்க. அதி புத்திசாலிங்க. ஒரு விஷயத்துடைய ஆதி முதல் அந்தம் வரைக்கும் அது எங்க தொட்டா எங்க முடியுன்ற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒருத்தர பார்த்தா மாத்திரத்திலே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சக்கூடிய ஞானம் கொண்டவங்க. ஆனாலும் கண்ணிய பொறுத்தவரைக்கும் அன்புக்கு அடிமையானவங்க தான். ஒருத்தர் கண்மூடித்தனமா நம்புவாங்க. அதுவே அவங்க வாழ்க்கையில பெரும் துன்பத்துக்கும், துயரத்துக்கும் காரணமா நிக்குது. இருந்தாலும் மீண்டும், மீண்டும் ஏமாந்து போறாங்க. இப்படிப்பட்ட கன்னி ராசிக்கு இந்த வருஷம் முடிய போகுது. டிசம்பர் மாதத்துல ஒரு யோகம் உங்களுடைய வாழ்க்கையே கொஞ்சம் சிறப்பா மாத்தப் போகுது. கொஞ்சம் இல்ல, அதிகமாகவே. என்னன்னா, லக்ஷ்மி நாராயண யோகம். என்னதான் கிரக நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாத நேரங்கள்ல ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கை, ஒரு சில கிரகங்களுடைய பார்வைகள் சில சமயங்கள்ல ஒரு விதமான யோகங்கள உருவாக்கும். அதுலவே இந்த நான் சொன்ன லக்ஷ்மி நாராயண யோகம்ங்கிறது ரொம்ப வலிமையான, மங்களகரமான, அதிகமான நற்பலன்களை தரக்கூடிய யோகங்க. இதுதான் கன்னி ராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி தரப்போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல இந்த லக்ஷ்மி நாராயண யோகம்னா என்ன? ஜோதிடத்துல மிக அதிசயமான, சக்தி நிறைந்த, அபூர்வமான ஒரு யோகங்க. இத பத்தி பேசும்போதெல்லாம் ஒரு தனி காந்த ஈர்ப்பு மாதிரி உணர்வு வரும். யோகம் உருவாக்கூடிய தருணங்கள்ல செல்வ அதிர்ஷ்டமும், நிரந்தர சாம்ராஜ்யமும், வாழ்க்கையில முன்னேற்ற சக்தியும் சேர்ந்து செயல்படுங்க. லட்சுமி நாராயண யோகம்னா தனசெழிப்பு, ஆதரவு, நல்ல அதிர்ஷ்ட சக்தி ஒன்று கூடி அரிய செல்வ யோகம் தாங்க. இந்த யோகம் எப்போ உருவாகும் அப்படின்னா, குரு சுக்கிரன் ஒருத்தவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிலையில. அதே போல புதன் மற்றும் சுக்கிரன் இதன் காரணமா அந்த யோகங்கள் உருவாகும். நிதி வளமும், மன அமைதியும், வர்த்தக ரீதியான பண வருமான உயர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுல குறிப்பா கன்னி ராசிகளுக்கு வலுவான சக்தி, மிகவும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உடைய பழைய கர்ம வினைகள் ஏதாவது இருந்தா கூட அது விலக போகுது. அந்த அளவுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு யோகங்க. முதல்ல பண வருமானத்துல பயங்கரமான உயர்வு கொடுப்பாங்க. தடைப்பட்ட இடங்கள்ல உங்க பணம் வரல, மாட்டிக்கிச்சு அப்படின்னா கூட அந்த பணம் வர தொடங்கும். அதாவது தடைப்பட்ட பணம் மட்டும் இல்ல, நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கூட, லாபம் கூட இப்போ உங்களை சேரும். புதிய வருமான வாய்ப்புகள் தொறக்கும். வியாபாரிகளுக்கு பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும். வேலையிலும் சரி, தொழிலும் சரி முன்னேற்றம் வரும். உயர்நிலை அதிகாரி கிட்ட ஆதரவு கிடைக்கும். உடைய யோசனைகளை எல்லாரும் ஏத்துப்பாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கு. வேலையை மாத்திக்கலாம்னு விரும்புறீங்களா? இப்போ அதற்கு உண்டான நல்ல நேரம் தான். அதே போல கடன் பிரச்சனைகள் விடுபட போறீங்க. கடன் குறைய ஆரம்பிக்கும். அதே போல திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க உங்க துணையார்கிட்ட சண்டை சச்சரவு இருந்திருந்தா அந்த சண்டை சச்சரவுகள் மறையுது. அந்யோன்யம் அதிகமாகுது. புதிய உறவுகள் உறுதியானதாக மாறப்போகுது. ஆரோக்கியம், பழைய உடல் சோர்வு குறையுது. மன அமைதி அதிகமாகுது. தலை மற்றும் மன அழுத்தம் இப்போ குறையுது. உண்மையிலேயே சுக்கிரன் லக்ஷ்மியுடைய அம்சங்க. குரு நாராயணுடைய அம்சம். இந்த 2 பேரும் நல்ல திசையில சேர்றப்போ அதிர்ஷ்டம் பிளஸ் நிதி பிளஸ் ஆதரவு 3 சக்தியிலுமே ஒன்றாகி கன்னிராசிகளுக்கு எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் உடைபடுதுங்க. அதிர்ஷ்டத்தை உருவாக்குது. உங்கள பொறுத்தவரைக்கும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் வெள்ளை மலர்களால மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வளம் உண்டு, நலம் உண்டு. வியாழக்கிழமையில குரு வழிபாடு. அதே போல புதன் மற்றும் சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு. கூடவே அனுதினமும் கன்னிராசிக்காரங்க துளசி செடிக்கு நீரை அர்ப்பணம் பண்ணும். இது யோக பலன்களை அதிகரிக்குங்க. இதோட இன்னும் நிறைய விஷயங்களை சேர்த்து பார்க்கலாங்க. உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா, உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ கன்னிராசிக்காரங்க சம்பளம் சரிவர வராம அவதிப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பள பணம் உங்க கையில வரும். வியாபாரிகளுக்கு எதுவுமே செய்ய முடியாது. என்ன பண்ணாலும் பெருசா வியாபாரத்தை இழுத்து மூடிட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கும். நஷ்டம் வந்திருக்கும், கஷ்டம் வந்திருக்கும். இப்போ அது எல்லாமே சரியாகுது. உங்க வேலைகள் எல்லாமே திட்டமிடுதலோட வியாபாரம் விருத்தி ஆகுது. குடும்ப தலைவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்து எல்லாமே இப்ப நடக்கும். புதுசா நகைச்சீட்டு போடுவீங்க. புதுசா நகை வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு.
ஆனா வண்டி வாகனத்த இயக்குறப்போ கவனம் தேவை. அதேபோல கலைஞர்களுக்கு. ஒரு சிலர் வந்து உங்களுடைய திரைப்படத்துல முதலீடு செய்ய பெரிய தயாரிப்பாளர்கள் இப்போ முன் வருவாங்க. இருந்தாலும் உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். அதேபோல படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய போட்டித் தேர்வுகள்லாம் இப்போ வந்து கிளியர் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் சாதகம். டிஎன்பிஎஸ்சிலாம் ஈஸியா கிளியர் பண்ணிடுவீங்க. அரசாங்க உத்தியோகம் நிச்சயம். உங்கள பொறுத்தவரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க. பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவருடைய பாதங்கள்ல மிளகு வைத்து வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப நல்லது. இதோட இனி கன்னி ராசியுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும், பல வகைகள்ல வளர்ச்சியும் அமையும். வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகமாகும். புதிய முயற்சிகள் அனைத்துமே ஈஸியா நிறைவேறும். வெற்றியும் அடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிந்திருந்த கணவன் மனைவி இப்போ ஒன்று சேருவீங்க. திருமண முயற்சிகள் சாதகமா முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க. உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வெளிமாநிலங்கள்ல உள்ள புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு இருந்த உடல் உபாதைகள் நீங்குதுங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம். அதேபோல அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். உடைய வேலையில உற்சாகமா ஈடுபடுவீங்க. உயர் அதிகாரிங்க உடைய ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு நீ எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் இப்ப கிடைக்கும். உடைய கோரிக்கைகளை எல்லாரும் ஏத்துப்பாங்க. இது தொழில் பண்றீங்க, வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்க எதிர்பார்த்த விட விற்பனையும், லாபமும் கூடுதலா கிடைக்கும். அதேபோல அரசாங்க வகையில நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும். புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். சக வியாபாரிகளால உங்களுக்கு இருந்த மறைமுக போட்டிகள் இப்ப விலகும். இதோட வரவு செலவுல அதீத கவனம் தேவை. இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி உண்டுங்க. புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அடகுல வைத்திருக்கக்கூடிய நகை நட்டுகளை மீட்டெடுப்பீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்படி கணவர் வகையில அன்பும் ஆதரவும் பெருகும். கணவர் வீட்டு மத்தியில உங்களுக்கான மதிப்பும் மரியாதை கூடும். அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பல வகைகள்லயுமே அனுகூலம் உண்டு. இதோட கன்னி ராசி, நீங்க செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானையும், விநாயகர் பெருமானையும் வழிபாடு பண்ணணும். குறிப்பா முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால அர்ச்சனை செய்யறதும், கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்றதும் நன்மையை மேம்படுத்தும். எல்லாத்துக்கும் மேல இந்த லக்ஷ்மி நாராயண யோகம்ங்கிறதே வந்து குறிப்பா பொருளாதாரத்துல தாங்க அதிகப்படியான உயர்வை பார்க்க முடியும். சோ பொருளாதாரத்துல நிச்சயமா உயர்வடைய போறீங்க. ஆனா கொஞ்சம் பொறுமை அவசியம். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கக்கூடாது. மத்தபடி வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. மொத்தத்துல ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. யாரையும் நம்ப வேண்டாம். பண விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கணும். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நீங்க செயல்படணும். அதே போல அனுதினமும் சிவபெருமானையும், முருகப்பெருமானையும் வழிபாட கெட்டியா பிடிச்சுக்கணும். சொல்லப்போனா இந்த லட்சுமி நாராயண யோகம்ங்கிறது ஒரு சில நாட்களுக்கு மட்டும் உங்களுக்கு பலன் கொடுக்கறதா இல்லைங்க. வாழ்நாள் முழுவதுமே அதிர்ஷ்டம் உங்களோட இருக்கும். நீண்ட நாட்களாக முடிக்கவே முடியாதுன்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், கிடப்புல போடப்பட்ட பணிகளா இருக்கட்டும், இப்ப முடியும். குடும்பத்துல இருக்கக்கூடிய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்துல லாபம் வரும். புதிய வருமான ஆதாரங்கள் அமையும். திருமணம் ஆனவங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகரமான செய்திகள் தேடி வரும். ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. வேலை சம்மந்தமா அதிகமா பயணம் போவீங்க. இந்த காலகட்டத்துல அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவும் கிடைக்கும். பல ஆண்டுகளாக திரும்ப கிடைக்காத பணம் திரும்ப கிடைக்கும். அதே போல வியாபாரிகள் புதிய புதிய ஒப்பந்தங்கள்ல, பெரிய பெரிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிங்கிளா இருக்கிறவங்கலாம் இப்ப நல்ல திருமண வாய்ப்பு இருக்கு. ஜோடி ஆயிடுவீங்க. அதே போல திட்டமிட்ட பணிகள்லாம் நிறைவேறும். குறிப்பா நீங்க எந்த துறைகள்ல இருக்கீங்களோ கன்னி ராசிக்காரங்க, அந்த துறைகள்ல பிரகாசிக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தாரோட நல்ல நேரத்தை பகிர்ந்து கொள்வீங்க. வேலையில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா மாறுது. வேலையில அதிக திருப்தி கிடைக்கும். பணிகளுமே சிறப்பா செய்வீங்க. மேல் அதிகாரிட்ட பாராட்டுகள் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கு வந்து மேல் அதிகாரிகளே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எதிர்பாராத நிதி அதிர்ஷ்டம் கிடைக்கும். நிதிநிலை வலுவா இருக்கிறதுனால சொத்துக்கள வாங்குவீங்க. ஏகபோக சுகபோக வாழ்க்கை நிரந்தரம். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமா இருக்கும். பொது வாழ்க்கையில இருக்கவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான காலகட்டம். குடும்பத்திலுமே மகிழ்ச்சி பெருகும் சூழல் ஏற்படுது. குடும்பத்தோட பிடித்த இடங்களுக்கு பயணங்கள் போவீங்க. குறிப்பா சொன்னா இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தின் மூலம் சுப பலன்கள் அபரிவிதமான செல்வத்தை கொடுக்கும். உங்களுக்கு வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
லட்சுமி தேவியுடைய அருள் பரிபூரணமா பெற போறீங்க. புதிய வருமான ஆதாரங்களை பெறுறீங்க. பழைய முதலீடு கூட உங்களுக்கு லாபத்த கொடுக்கும். தொழில் தொடர்பா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல நல்ல தகவல் கிடைக்கும். சொல்லப்போனா, இனிதான் உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. பல வழிகள்ல நற்பலன்கள சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்கிறார். நீங்க எங்க இருந்தாலும் சரி, பணம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. மத்தவங்க கிட்ட உங்க பணம் சிக்கியிருந்தா, அது உங்கள திரும்ப தேடி வரும். நிதிநிலை வலுவா இருக்கு. உத்தியோகத்துல சிறப்பா செயல்பட முடியும். வாழ்க்கையில புதிய உயரங்களை அடைய போறீங்க. உங்களுடைய வேலையில மகிழ்ச்சி அதிகமாகுது, சம்பளம் அதிகமாகுது. அட என்னம்மா நீ பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் பலன் சொல்ற போல. நான்லாம் கூலி வேலை செய்றேன். எனக்கெல்லாம் வேலை நிரந்தரம் கிடையாது. நான்லாம் காய்கறி வியாபாரம் பண்றேன். நான் ரோட்டு கடையில வியாபாரம் பண்றேன். இப்படி சொன்னா கூட சரி. கன்னி ராசி யாரா வேணா இருங்க. எந்த வயதை சேர்ந்தவங்களா வேணா இருங்க. தொழில் பண்ணுங்க. கோடி கோடியா சம்பாதிங்க. இல்ல ரூ. 1 சம்பாதிங்க. ஆனா, உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல. உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கு இல்லையா? அந்த கனவு வாழ்க்கை இப்போ அற்புதமா உங்க கையில நிக்கும். வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன நீங்க பதவியில இருந்தாலும் சரி, என்ன உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, என்ன வியாபாரம் பார்த்தாலும் சரி, உயர்வு உண்டு, லாபம் உண்டு. குடும்ப சூழ்நிலையுமே இனிமையா மாறும். குழந்தைகளுடைய செயல்பாடு குறிப்பா மகிழ்ச்சிய கொடுக்கும். அவங்ககிட்ட இருந்து நீங்க நெறைய நல்ல விஷயங்கள கத்துக்க போறீங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கும், செழிப்புக்கும் குறைவில்ல. தொழில்ல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்க. இப்போ எதிர்பாராத வெற்றிகள் உங்கள தேடிட்டு வரும். குடும்பத்த சேர்ந்தவங்க ஒருத்தர் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கிருந்தோ நல்ல வேலைக்கான அழைப்பு வரும். உங்க மனைவி கிட்ட இருந்து, உங்க கணவர்கிட்ட இருந்து அனைத்து விதங்களிலுமே ஆதரவை பெறுவீங்க. சும்மாலாம் கிடையாது. புதுசா நிலம் வாங்குறது, தொழில் தொடங்குறது, கார் வாங்குறது, இது போல உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது. உங்களுடைய வீட்லயுமே செல்வம் பெருகுங்க. கிட்டத்தட்ட புத்தாண்டு தொடங்க போகுது. இந்த லட்சுமி நாராயண யோகம் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும், பணத்தையும் நிரப்பி தான் அனுப்ப போகுது. கிட்டத்தட்ட 69 நாட்கள் கடவுளே வரம் கொடுத்த நாட்கள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பெரும் செல்வத்தை அடைய போறீங்க. "ஏன்டா இது? இவனா இப்படி? இவளா இப்படி? அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்தாங்களே! இன்னைக்கு என்ன?" நம்மளே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு உயர்வ பார்ப்பீங்க. சமுதாயத்துல அந்தஸ்து அதிகமாகும். பணம் பற்றாக்குறை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்ல. வருமானத்துக்கான ஆதாயம் பெருகிக்கிட்டே போகும். தொழில் தொடங்குவதுல நிச்சயமான வெற்றி கிடைக்கும். இப்போ தொடங்குனா கூட சரி, தொழில்ல வெற்றியாளர்கள் தான். வேலைய மாத்தணும்னு நினைச்சீங்களா? சிறந்த நேரம். குடும்ப வாழ்க்கை சிறப்பா அமையும். வியாபாரத்துல அதிக லாபம் கிடைக்கும். வேலை தரவங்களுக்கு நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். இதோட தடைப்பட்ட வேலையா இருக்கட்டும், தடைப்பட்ட முயற்சியா இருக்கட்டும், தடைப்பட்ட பணமா இருக்கட்டும், எந்த விஷயங்கள் தடைப்பட்டிருந்தாலும், தாமதப்பட்டிருந்தாலும் இப்போ உங்கள சேர்ந்தே ஆகணும். சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. பொருளாதாரத்துல நல்ல மேம்பாடு இருக்கு. நம்ம நினைப்போம் இல்லையா? என்கிட்ட மட்டும் இவ்வளவு காசு இருந்தா அத வாங்குவேன், இத வாங்குனேன். அப்படி உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய அளவுக்கு கையில பணம், பொருளும், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா அமையும். குடும்ப பிணைப்பு உறுதியாகும். வீட்ல சுபகாரியங்கள் நடைபெறும். சொல்லப்போனா ஆண்டியையும் அரசனாக மாற்றும் லட்சுமி நாராயண யோகம். அரசன்னு சொல்லியாச்சு. இத விட வேற என்ன வேணும்? கோள்களுடைய சஞ்சாரம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். இந்த லட்சுமி நாராயண யோகம் ஒட்டுமொத்தம் மிகப்பெரிய செல்வத்தை தரக்கூடிய யோகமா உங்களுக்கு வந்திருக்கு. பொருள் வசதிகளை அதிகரிக்க போகுது, தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த போகுது, செல்வத்தை பெருக்கி கொடுக்க போகுது, இனிமையான பலன்களை அளிக்க போகுது. அதுவும் நல்லதுங்கிறது வாரி கொட்ட போகுது. பொருளாதார ரீதியா, பணம் ரீதியா நல்ல பலன்கள். நீண்ட நாட்களாக தேங்கியிருந்த பணம் இப்போ கிடைக்கும். பணம் தொடர்பான பிரச்சனையிலிருந்து விடுபட போறீங்க. உங்களுடைய வேலையில இருந்த தடைகள் விலகுது. செல்வம், மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம் அதிகமாகும். முயற்சிகள் கைகூடும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும். காதல் உறவுகள்ல இனிமை இருக்கும். பெரும் செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு. ஆடம்பரமும், வசதியும் பெருக போகுது. அதேபோல உடன்பிறப்புகள், குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மூத்த உடன்பிறப்புகள், மூதாதையருடைய வழியில சொத்துக்கள், இப்படி சாதகமான பலன்கள் கொடுக்கும். நெருக்கடிகள் விலகும். நீங்க விரும்பியது எல்லாத்தையும் பெற போறீங்க. சொல்லப்போனா லாட்டரியில பணம் கிடைச்சது போல, புதையல் கிடைச்சது போல. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்ணிக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொன்னா, காசு, பணம், துட்டு, மணி, மணி அப்படின்னு சொல்லிட்டு கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கரன்சி நோட்டா இருக்க போகுது. அந்த அளவுக்கு சாதகம். உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை கொடுத்து, நல்ல அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம், நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஆனா, ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் அடிவயிறு, கழிவு பாதை, அலர்ஜி இது தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து கவனமா இருக்கணும். இல்ல சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனை கூட பெருசா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மத்தபடி தடைகள் நீங்கும். பிள்ளையுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்துல ஏற்றம் இருக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்டுட்டே இருந்த இழுபறியான நிலைகள் எல்லாமே இப்ப பரிபூர்ணமா நீங்குது. திருமண தடை விலகுது. புத்திர சந்தானம் தடை எல்லாமே இப்ப நீங்குது. உங்களுக்கும், உங்களுடைய துணைக்கும் இருந்து வந்த மனத்தாங்கல் பரிபூர்ணமா நிவர்த்தியாகுது. தொழில்ல லாபம், முன்னேற்றத்தின் அளவு அப்படிங்கிறது அபரிமிதமானதா இருக்கும். தொழில், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். யோக பலன்கள் அதிக அளவுல கிடைக்கும். கன்னி ராசிகளுக்கு கால சர்ப்பத்தின் பாதிப்பு ஏற்படுங்க. கோளார் பதிகத்தை கேட்கறது ரொம்ப நல்லது. மத்தபடி இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே தவிடு பொடியாகும். இனி காலம் உங்களுக்காக காத்துட்டு இருக்க போகுது. முன்னேற்றுங்க. உத்தியோகமா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலுமே நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம். அரசு துறையா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருங்க. திடீரென்று வெளிச்சம் பெறுவீங்க. தவறுகள திருத்திக் கொள்வீங்க. திடீர்னு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். கண்டக சனி உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் சரி, எந்த விஷயமுமே ரோசம் பார்த்து கோவப்படாம கொஞ்சம் விட்டு குடுத்து போயிட்டீங்க. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கும் நன்மையும், ஆதாயத்தையும் ஏற்படுத்தும். பெருமாள் வழிபாடு மற்றும் பெருமாள் அவதார வழிபாடு, நரசிம்மன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல கன்னி ராசிக்கு குழப்பங்கள் அதிகம். இந்த முடிவா, அந்த முடிவான்னு சொல்லிட்டு அந்த குழப்பங்கள் விலகுது. தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் எல்லாம் அதிகமாகுது. என்ன நினைச்சாலும் சரி, அத நினைச்சபடியே செய்து முடிக்கூடிய சூழல் அமையுது. ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகுது. கௌரவம், அந்தஸ்து உயருது. மேலும் கன்னி ராசிக்காரங்க புதன்கிழமைகள்ல நவகிரகத்துல புதன் பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது புத்தி சாதுரியத்தை கொடுக்கும். சிக்கலான பிரச்சனைல இருந்து ஈஸியா வெளிவரதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். சோ ஒட்டுமொத்தமா இப்போ வரைக்கும் பார்த்த கன்னி ராசிக்கான பலன்கள் இந்த லக்ஷ்மி நாராயண யுகத்தால தடைப்பட்ட கதவுகள் திறக்க போகுது. தடம் புரண்ட வாழ்க்கை அதிர்ஷ்டத்தோட பயணிக்க போகுது. உங்களோட கனவு நனவாக போகுது. பணம் கையில தேங்கும். பெயர் உயரும். உங்களுடைய யோசனைகள் எல்லாமே வெற்றி பெறும். வீட்டுல சந்தோஷம் பெருகும். நம்பிக்கை இல்லாத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு லாபம் வரும். இந்த யோகம் கன்னி ராசிகளுக்கு சாதாரண முயற்சி கொடுக்கல. விதியே மீட்டெடுக்கக்கூடிய ரீதியா தெய்வ சக்தியோட முயற்சி கொடுத்திருக்கு. நீங்க தேடிய சுப நேரம் வந்தாச்சு. இனி உங்களையும் சரி, உடைய வளர்ச்சியும் சரி யாராலையுமே நிறுத்த முடியாது. முழுக்க முழுக்க ஒரு தங்க ஒளி பிரகாசிக்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கை தொடங்க போகுது. 2025 முடிவுங்கிறது உங்களுக்கு 2026 ஒரு பொற்காலம்னு சொல்லி முடிக்கலாம். இந்த பதிவு கன்னிக்கு நம்பிக்கையை விதைச்சிருக்கும், மனசுக்கு நிறைவை கொடுத்திருக்கும், சந்தோஷத்துக்கு வழிவகுத்திருக்கும். உங்களுக்கு லட்சுமி நாராயணரை பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் லட்சுமி தாயே போற்றி போற்றி, ஓம் நமோ நாராயணா இந்த 2 தெய்வனுடைய நாமத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். வாழ்க வளமுடன்.